இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கால் பதித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் அரசியல் ஆதிக்கத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. காங்கிரஸை தள்ளி இடதுசாரி சக்திகளை மேற்கு வங்கத்தின் திரிபுராவிலும் சித்தாந்த ரீதியான அரசியல் செய்யப்பட்ட இடதுசாரி சிந்தனை கொண்ட மாநிலங்களிலே கூட அவர்கள் கால் வைக்க முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் வைக்க முடியவில்லை. இந்த ஒரு இடத்தில் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் இப்படி தான் சொல்ல முடியும். ஒரு வரியில் சொல்லிட்டா புரியாது. அப்போ இந்த திராவிட மண்ணில், இந்த தமிழ் மண்ணில், சமூக நீதி பேசிய மண்ணில் எப்படி திராவிட இயக்கத்தை இங்கே மழுங்கடிப்பது, தோற்கடிப்பது, அதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை வகுப்பது என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் கலைஞர் அரசியல், ஜெயலலிதா கலைஞர் அரசியல் என்ற ஒரு சூழல் மாறுகிற போது அது தனிநபர் இயக்கங்களுக்காக துவங்கப்பட்டதாக கருதப்பட்ட அதிமுக என்பது இரண்டாக உடைந்து ஒரு கட்சி அல்லது அந்த அதிமுக என்பதே கூட ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்திலும் கூட திமுக பாஜகவை எதிர்ப்பதிலும் அதிமுகவை எச்சரிப்பதிலும் கவனமாகவே இருந்தார்கள். கழகம் காவிமயம் ஆகிறது. ஒரு திராவிட இயக்கம் கருத்தியலாக இல்லாமல் அது இன்னொரு பாதையிலிருந்து விலகி வலதுசாரி போக்கில் பயணித்து கொண்டிருக்கிறது என்கிற அபாயத்தை திமுக கையில் எடுத்து எச்சரித்தது. அதன் விளைவாக இடதுசாரி சக்திகளும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி பேசுகிற கட்சிகளும் காங்கிரஸ் போன்ற பன்முகைத்தன்மையில் இருக்கிற கட்சிகளும் எல்லாம் இணைந்து ஒரு அணியாக இந்தியாவில் ஒரு மாடலாக